தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் வசனங்கள் 16 19 முடிய உள்ள வசனம். இயேசு கிறிஸ்து இத்தலைமுறையினரை மிக கடுமையாக சாடுகின்றார். நான் எதற்கு ஒப்பிடுவேன் என்று கேட்கின்றார். ஏனென்றால் இவர்கள் ஞானம் கொண்டு பேசுவதில்லை, ஞானத்தை மழுங்கடித்து விட்டார்கள் என்று கூறுகின்றார். எவ்வாறெனில், நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் மாரடித்தோம், நீங்கள் அழுது புலம்பவில்லை என்று சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஞாகபாரலப்பர் வந்தார், அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, ஆனால் அவர் பேய் பிடித்தவன் என்று கூறினார்கள். இப்பொழுது மானிட மகன் வந்திருக்கின்றார், அவர் உண்கின்றார், குடிக்கின்றார், மக்களோடு மக்களாக வாழ்கின்றார், அவனை பெருந்திணிக்காரன், போசன பிரியன், குடிகாரன் என்று மிக கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். ஒரு அருமையான வார்த்தை கூறப்படுகின்றது. என்னவென்றால், குறை கூறுவது ஒரு தீவிரவாதம் என்று. இன்று நாம் நம்முடைய வாழ்விலே பல நேரங்களில் பலவிதமான குறைகளை கூறிக்கொண்டே இருக்கின்றோம். பிறரை பற்றி அவர்களை தெரியாமல், அறிந்து கொள்ளாமல், அவருடைய மனநிலை என்ன என்று தெரிந்து கொள்ளாமலே நாம் பிறரை தீர்ப்பிடுகின்றோம், குறை கூறுகின்றோம், அவருடைய பெயரைக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி செய்கின்றோம், சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு இந்த தலைமுறையினரை அவர் கடுமையாக சாடுகின்றார். இவ்வாறு நடந்து கொள்பவர்களை அவர் கடுமையாக சாடுகின்றார். நாம் அனைவரும் பாவம் செய்கின்றோம், பாவத்தின்படி வாழ்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர். அவர் நம்மை அன்பு செய்வது போல நம்முடைய சகோதர சகோதரிகளையும் நாம் அன்பு செய்து வாழ வேண்டும். அவர்களுடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை நாம் நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். குழந்தைத்தனம் வேறு, சிறுபிள்ளைத்தனம் வேறு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த குறை கூறும் பழக்கம் இயேசுவின் காலத்தில் மட்டுமல்ல, இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. பிறரை பற்றி விமர்சிப்பது, அவர்களை பற்றி தெரியாமல் நாம் விமர்சனம் செய்வது, அதை நிறுத்த வேண்டும். இவ்வாறு இன்றைய நற்செய்தி நமக்கு மிக அருமையான செய்தியை கொடுக்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாட நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். நாமும் பிறரை அன்பு செய்து வாழ வேண்டும். இயேசுவை போன்று பிறருடைய குறை நிறைகளை கண்டு கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டு அவர்களை அன்பு செய்து, அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள், அவர்களும் இயேசுடைய சகோதர சகோதரிகள் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும், நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும். இதுதான் நமக்கு இயேசு கொடுக்கின்ற செய்தி. நாம் அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட்டால் நம்முடைய கவலை போய்விடும், நாம் நிம்மதியாக வாழ முடியாது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிந்திப்போம். இன்றைய நாளில் இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். இந்த விழாவை, வர இருக்கின்ற மாபெரும் விழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய திராவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.